ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து ஜிடிஎஸ் வேலைக்காக பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் 2025 இருக்க போது 90,000க்கும் மேற்பட்ட வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை செய்வது, எந்த வேலைக்கு எவ்வளோ 10th எவ்வளோ மார்க் வச்சுருந்தா இந்த வேலை கிடைக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்கும். ஏன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். போஸ்ட் ஆஃபீஸ் துறையை பொறுத்தளவுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. ஒன்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நேர்முக தேர்வு மூலமாக தான் இதுக்கு ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணுவாங்க. அதுக்கான வேலைவாய்ப்பாக தான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து ஜிடிஎஸ் ஆள் சேர்ப்பு 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு என்ன தகுதி, எவ்வளோ சம்பளம் கொடுக்க போகிறாங்க, 2025 எதனா புதிய மாற்றங்கள் வந்திருக்கா, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் சில பேருக்கு பெரிய டவுட்லாம் இருக்குது. இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமைலாம் கொடுப்பாங்களா, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்தால் நம்மளுக்கு கிடைக்கும், என்ன இதை எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ இருக்கும், இது மாதிரியான நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அனைத்துமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவரையுமே இந்த ஜிடிஎஸ் வேலைக்காக பார்த்தோன்னா விண்ணப்பித்து அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலை தான் இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்காக வெயிட் பண்ணிடுற அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2025 50,000க்கும் மேற்பட்ட வேகன்சியோடு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வேகன்சியை பொறுத்தளவுக்கு கல்வி தகுதி எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் வேலை கிடைக்கும், யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும், என்னென்ன தகுதிகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இதில் போஸ்ட் ஆஃபீஸ் புதிய வேலைக்காக காத்திருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கான சமீபத்திய அப்டேட். இந்திய தகவல் துறை கிராமின் டாக் சேவக் அல்லது டாக்கிய பதவிக்கு 50,000+ காலிப்பணங்கள் வழங்கியது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று எழுத்து தேர்வில் கலந்து கொள்ளாமல் அரசு வேலை தேடும் மாணவர்களுக்கு ஜிடிஎஸ் ஆள் சேர்ப்பு 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் விரைவில் வெளியில் போகிறோம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் ஜிடிஎஸ் வேலைக்காக வெயிட் பண்ண அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். அதனால் இந்த வேலைக்கு என்ன கல்வி தகுதி இருந்தால் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த வேலைக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த வேலையை பொறுத்தவரை நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% மேலே நீங்கள் மார்க் வச்சுருந்தாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கன்ஃபார்மாக கிடைத்துக்கும். அதனால் 400, 420, 450க்கு மேலே நீங்கள் மார்க் வச்சுருந்தாலே கன்ஃபார்மாக இந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் வேலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமே இல்லாமல் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் ஜிடிஎஸ் வேலை தான். அதனால் அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அஞ்சல் கடிதங்கள் பார்சல் சைபர்கள் போன்றவற்றை வழங்குவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் இந்திய அஞ்சல் துறை பங்களித்து வருகிறது. இந்த அஞ்சல் அலுவலகத்தில் காலியாக உள்ள காலிப்படங்களை நிரப்புவதற்காக வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிகளை வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக மாற்றி வரும் அஞ்சல் துறை தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ஒரு சூப்பரான அப்டேட்டு 2025 கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பங்கள் செய்யணும். அதுலேருந்து பிப்ரவரி லாஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் யாருக்காச்சும் முன்னுரிமைலாம் கிடைக்குமா அப்படின்னா முன்னுரிமை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டைப்பிங்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக முன்னுரிமை இருக்குது. நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த தகுந்த சான்றிதழ்களாக நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேலை உங்களுக்கு கிடைத்துக்கு ஒரு 420, 400 மார்க் இருந்தாலே இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கிடைத்திருக்கும். அதனால் நீங்கள் டைப்பிங்கு இது மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜெல்லாம் இருந்தாலே போதும், இந்த அஞ்சல் துறையில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் இந்த கிராமின் தாக் செவாக் அந்த ஜிடிஎஸ் வேலைக்கு ஆள் சேர்ப்புக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை கூடிய வெளியிட போகிறாங்க.
இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஸோ அனைவருக்குமே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக இருந்தாலும் இதில் வந்து எப்படியெல்லாம் அப்ளை செய்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியாமல் இருக்கும். சில பேர் அப்ளை செஞ்சுக்கலாம். ஏற்கனவே அப்ளை செஞ்சவங்க கூட பார்த்தீங்கன்னா அதே நம்பரை வச்சு மீண்டும் நீங்கள் வந்து அப்ளை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த ஜிடிஎஸ் காலிபணிக்கான ஆன்லைன் பதிவு விரைவில் 2020 தொடங்கும் தபால் அலுவலக ஆள்சேர்ப்பு வாரியம் கடைசி தேதி வரை ஆன்லைன் முறையில் விண்ணப்பத்தை ஏற்று கொள்ளும் தகுதி வரம்புகளை பூர்த்தி செய்யும் மாணவர்கள் அனைவருக்குமே தகுதி பட்டியல் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏற்கனவே கீழ் தபால் தொடர்பு அமைச்சகம் தான் கொடுத்துருக்காங்க. அது இந்திய அஞ்சல் துறையில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பதிவின் பேர் கிராமின் டாக் சேவக் இந்த ஜிடிஎஸ் வேலை தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த காலிப்பெண்ணுங்க இந்தியா முழுவதுமே 50,000க்கும் மேற்பட்ட காலிப்பெண்ணுங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 50,000க்கு மேலே காலிப்பெண்ணுங்க வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 50,000க்கும் மேற்பட்ட காலிப்பெண்ணுங்கள் வேலை என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா கிராமங்களில் அஞ்சல்கள் மற்றும் பார்சல்களை வழங்குதல் இதுதான் உங்களுடைய வேலை. அதனால் இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தாலே இதெல்லாம் வச்சுருந்து அப்ளை பண்ணணும். அதனால் இதெல்லாம் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போவீங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த வேலை வந்து கிடைத்துக்கும். அதனால் அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். இந்த விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தான் பெண்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூஸ்க்கெலாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. பள்ளி யூஆர் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே ₹100 மற்றும் முன்பதிவு செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வயது வரம்பை பொறுத்தளவுக்கு 18 வயதிலிருந்து 27 ஆண்டுக்குள்ளே நீங்கள் வந்து மிகாதவராக இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தேர்வு செய்யும் மெரிட் லிஸ்ட் தேர்வும் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் அனைவருமே இந்த வேலையை வந்து வழங்குவோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு சேலரி அப்படின்னா பேசிக்காகவே 12,000 வந்து கிடைக்கும். ஒரு வருடம் நீங்கள் வந்து கழித்தாலே அதுக்கப்புறம் சேலரி பொறுத்தளவுக்கு ஹை ஸ்பீடில் வந்து போகும். அதனால் நீங்கள் இந்த வேலையை வந்து விரைவில் அறிவிப்பு வந்து வெளியாக போகுது. இந்த அறிவிப்புக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த விண்ணப்ப கட்டணம் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா பொது பிரிவினருக்கும் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கும் ₹100. எஸ்சி எஸ்சி பிஹெச் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அதனால் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வயது வரம்பு அனைவருக்குமே வந்து தெரியணும். இந்திய குடிமகனாக நீங்கள் வந்து இருக்க வேண்டும். இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்டுகளாக கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் அனைத்துமே வந்து தேவைப்படும். அதனால் அனைவருமே இந்த வேலைக்காக வெயிட் பண்ண அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து வெளியே இருக்குது. அதனால் இந்த தகுதியெல்லாம் உங்கள்கிட்ட வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி ஒரு சூப்பரான ஜிடிஎஸ் கவர்மெண்ட் வேலையை வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.